ஆண்டாள் முதல்ல யோசிச்சா, ஐயோ இந்த ஜனங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாளே, இவாளுக்கு ஏதாவது நம்ம நல்ல விஷயத்தை சொல்லித்தரணுமே. இவளுடைய வாழ்க்கை நடைமுறைன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கை நடைமுறை மாறிகிட்டே இருக்கே, நாம் ஏதாவது ஒரு விதத்தில் இவாளுக்கு நல்லது பண்ணணும்னு அத்தனை பேரும் கூப்பிட்றான். ஒரு நல்ல சனாதன தர்மத்திற்காக, ஒரு நல்ல சிந்தனைக்காக, மக்கள் மத்தியில் நல்ல எண்ணத்தை விதைப்பதற்காக ஒரு கூட்டம் நடத்துவது என்பது எவ்வளவு கடினம், எவ்வளவு கஷ்டம் என்பதை நாம் ஆண்டாள் திருப்பாவையில் உணரலாம். இப்போ இந்த மார்கழி மாதம் எல்லா இடங்கள்லையும் உபன்யாசங்கள் நடக்கிறது. திருப்பா உபன்யாசம் நெஞ்சில் கை வச்சு எல்லாரும் சொல்லணும். அதை கேட்டுட்டே இருக்கச்சு அப்படியே கண்ணு சொருகுமா சொருகாதா? இதுனா அனுபவமா? இல்லை. உக்காந்துண்டு ஒரு விஷயத்தை கேட்கச்சேவே தூக்கம் வந்துடும். ஆனால் ஆண்டாள் என்ன தெரியுமா பண்ணுறா? தூங்குறவாளை எழுப்பி உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணுறான். எவ்வளோ பெரிய சமாச்சாரம் யோசிச்சு பாருங்க. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பியவரான் நிபோதத. விவேகானந்தர் அடிக்கடி கோட் பண்ணுவார் இந்த வார்த்தையை. அது ஒரு உணர்ச்சி வரணும். இந்த தர்மத்தின் பேரில் நமக்கு ஏற்படக்கூடியதான உணர்ச்சி இந்த ஒரு வார்த்தையில் வரும். எவ்வளவு முட்டாள்தனமாக நாம் தூங்கின்னு இருக்கோம். நம்முடைய தர்மத்தின் பெருமை தெரிஞ்சிக்காமல், நம்முடைய தர்மத்தினுடைய மேலாண்மை தெரிஞ்சிக்காமல் நாம் தூங்கிட்டு இருக்கோம். அரைஸ் அவேக் அப்படின்னு விவேகானந்தர் இதை தான் அரைகூவலாக விடுக்கிறார். உத்திஷ்டத ஜாகிரத அலர்ட், கான்ஷியஸாக இருக்கணும்.